வணக்கம் நேயர்களே, இந்த ஜனநாயக பெருவிழா நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகத்துல பல்வேறு ஆட்சி முறைகள் இருக்குது. அதுவும் குறிப்பா மன்னர் ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, ஜனநாயக ஆட்சி முறைன்னு பல்வேறு ஆட்சி முறை இருக்குது. இந்த அனைத்து ஆட்சி முறைகளிலும் சிறந்த ஆட்சி முறை, இதுலயும் பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் சிறந்த ஆட்சி முறையா இருக்குது ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் தற்போது நாம் கடைபிடிக்கக்கூடிய ஜனநாயகம்ன்றது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய, அதுல இருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழர்கள் இந்த ஜனநாயகத்திற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. அதற்கான சான்றுகள் உத்திரமேரூர்ல இருக்கு. நாம் தற்போது உத்திரமேரூர்ல தான் இருக்கிறோம். இந்த உத்திரமேரூரை குறித்து, இந்த உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, அதன் முக்கியத்துவம் என்ன, அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். இதை குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு நமது புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் வேலுச்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து தான் நான் பார்க்க போறோம். வாங்க போலாம். மன்னர்கள் காலத்திலேயே, அதாவது முடியாட்சி நடைபெற்ற காலத்திலேயே குடவோலை முறையை கொண்டு வந்து ஊர் சபையினரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தி மக்களாட்சி மாண்புற செய்தவர்கள் சோழர்கள் என்பதைத்தான் நமது இந்த பயணத்தில் நம்மால் ஆதாரபூர்வமாக காண முடிகிறது. ஜனநாயகத்திற்கான முயற்சியை நம்ம பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால முயற்சி பண்ணிருக்கோம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, தகவல் அறியும் ஆர்டிஐன்னு போறோம்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது வெளிப்படையான நிர்வாகம் வேணும் அப்படின்னு நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்ப கூட அதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. நம்ம முறைப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அப்ளை பண்ணா பல விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க, வெளிப்படைத்தன்மை இருக்காது, சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த 12 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இங்க வந்து இந்த உத்திரமேரூர்ல 500 ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்கு விவரங்கள் இந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. 500 ஆண்டுகள் தொடர்ச்சியா 500 ஆண்டுகள் இந்த இதோட ஊராட்சி நிர்வாகத்தோட வரவு செலவு விவரங்கள் இந்த கல்வெட்டுகளை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பனா எவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையா அந்த காலத்துல ஆட்சி நடந்திருக்கு, தவறு செய்தவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கப்பட்ட விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்ப இருக்கிற காலத்தை விட சோழர்கள் காலத்துல இன்னுமே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி தான் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருந்தா தானே அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வர முடியும். இந்த கோயிலை சுற்றிலுமே முழுக்க முழுக்க கல்வெட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 2 கல்வெட்டுகள் தான் முக்கியமா அங்க வந்து பேசப்படுது. அது ரெண்டும் வந்து நம்மளோட பின்பகுதியில் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ஒரு கல்வெட்டு 12 வரிகள், அடுத்த கல்வெட்டு 18 வரிகள். இது ரெண்டுமே வந்து எப்படி தேர்தல் முறை எப்படி இருந்தது, பராந்தக காலத்துல எப்படி வந்து தேர்தல் முறை கடைபிடிக்கப்பட்டது, வேட்பாளருக்கான தகுதியில் என்னென்ன இருந்தது, என்னென்ன தகுதியெல்லாம் வந்து இல்லைன்னா அவங்க தேர்தலில் போட்டிட முடியாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு உலகமே பேசுது. சோழர்கள் மன்னராட்சி காலத்திலே எப்படி எல்லாம் ஒரு மக்களாட்சிக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படின்றது பெருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தான் காரணமா சொல்லப்படும். அமெரிக்காலாம் ஒரு ஜனாதிபதி அதிபர் ஆயிட்டாருன்னா 2 முறை தான் அதிபர் ஆக முடியும், அதுக்கப்புறம் அவர் போட்டிடுறதுக்கு தகுதி இல்ல. அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டுல இல்ல. ஒரு கட்சி தலைவர் ஆவதற்கும் டேர்ம் லிமிட்ஸ் கிடையாது, பிரதமரா இருப்பதுக்கு டேர்ம் லிமிட்ஸ் கிடையாது. இது வந்து ஜனநாயகத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம். இதை வந்து நாம வந்து தமிழர்கள் கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து ஒருத்தர் வந்து பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க, மக்கள் தேர்வு செஞ்சு ஒரு நிர்வாகத்தை கையில கொடுத்தாங்க. அந்த நிர்வாகத்தோட காலத்துல கணக்கு வழக்கு முறையா காட்டல அப்படின்னா அடுத்த தேர்தலில் அவர் போட்டிட முடியாது. இப்ப நம்ம சொத்து கணக்கு முழுசா தாக்கல் பண்ணலாம் போட்டிட முடியாதுன்னு சொல்றோம்ல, அங்க வந்து சொத்து கணக்கு மட்டும் சொல்லல, அவர் உள்ளாட்சிக்கு செலவு பண்ண வந்து வரவு செலவு விவரங்களை சரியா கொடுக்கணும். அப்படி சரியா கொடுக்கலன்னா அடுத்த வரக்கூடிய தேர்தலில் அவர் வந்து நிரந்தரமாவே, அந்த முறை மட்டும் இல்ல, நிரந்தரமாவே வருங்காலங்களில் அவர் போட்டிட முடியாது. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பம், ரத்த உறவுகள், அவரோட உறவுகள் யாருமே போட்டிட முடியாது. அப்படியான ஒரு சட்டங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல மன்னர் காலத்துல இருந்திருக்கு. சரி, இது வந்து ஒரே கட்டத்துல திடீர்னு வந்திருக்காது இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக தான் இந்த நிர்வாக சீர்திருத்தம்னு இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். இதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருந்திருக்கு? இந்த மாதிரியான சீர்திருத்தம், ஒரு குடவோலை முறை வருது, அந்த குடவோலை முறையில அவங்க வேட்பாளரா ஒருத்தர் நிக்கணும்னா அதற்கான தகுதிகள் வருது, அவருக்கான வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதணும்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருந்திருக்கும்? மன்னராட்சி முறை தான். மன்னராட்சி முறையில எல்லா மன்னர்களும் ஒரே மாதிரியான சிந்தனையில இருக்க மாட்டாங்கல்ல. நம்ம வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல எல்லாருமே சர்வாதிகாரமா இருக்கணும்ன்ற காலம் இருந்திருக்கும். அதை தாண்டி வந்து பராந்தக சோழன் அவர்கள் வரும்போது வந்து வெளிப்படையா வந்து எல்லாருமே ஆட்சிர்வாதத்தின் கீழே கொண்டு வரலாம்னு அவர் நினைச்சிருந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. சோழர்கள் காலத்தில், குறிப்பாக முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் குடவோலை முறையில் தேர்தல் நடைபெற்றது. இது ஊர் சபைக்கான தேர்தலாகும். இதன் முக்கியத்துவம் குறித்தும் பழமை குறித்தும் விவரிக்கிறார்
தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தை சேர்ந்த வரலாறு மற்றும் சுவடியியல் ஆய்வாளர் மணிமாறன். அவனுடைய ஆட்சி காலம் வந்து 907லேருந்து 955 வரைக்கும். அவனுடைய ஆட்சி காலத்தில் இன்னைய உத்திரமேரூர் பகுதி அங்கே இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாள் கோயில் கல்வெட்டுகளில் அவனுடைய சாதனை கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்திரமேரூர் ஊர் சபையினரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முறைக்கு நம்ம குடவோலை முறை அப்படிம்போம். வரலாறு படித்த மாணவர்களுக்கும் வரலாறு தெரிந்தவர்களுக்கும் குடவோலை என்பது பற்றி நிறைய தெரிய வாய்ப்பு உண்டு. இந்த குடவோலை முறை என்பது அந்த ஊர் சபையினரை தேர்ந்தெடுப்பதற்காக அவ்வூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நாளில் தேர்தல் நடத்தி யார் அந்த தேர்தலில் போட்டியிட்டாரோ அவர்களுடைய பெயரெல்லாம் ஓலையில் எழுதி சுருட்டி ஒரு குடத்தில் இட்டு விடுவார்கள். அந்த குடத்தில் இருந்து ஒரு சிறு குழந்தையை கூப்பிட்டு ஒரு ஓலையை எடுக்கும்போது அந்த ஓலையில் யார் பெயர் இருக்கிறதோ அவர் அந்த ஊர் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த முறை என்பது சோழர்கள் காலத்தில் அதற்கு முன்னதாக கூட இருந்திருக்கலாம். அதற்கான சான்றுகள், சரியான சான்றுகள் நமக்கு இல்லாவிட்டால் கூட இந்த கல்வெட்டு சான்று என்பது உறுதியாக ஒரு தேர்தல் நடைபெற்றதை கூறுகின்றது. அது சோழர்கள் காலத்தில் ஊர்களெல்லாம் ஊர், வளநாடு, சிற்றூர்கள், குடும்பு என்று பல வகையாக பிரிக்கப்பட்டது. அதில் உத்திரமேரூரில் 30 குடும்பங்கள் இருந்தது. அதை தேர்ந்தெடுக்கிறது, அந்த ஊர் சபையை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற அந்த தேர்தல் முறை. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல்வேறு தகுதிகளை வச்சுருக்கிறாங்க. அந்த தகுதியெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சொந்தமாக அவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், நல்ல மனிதராகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா எந்த விதமான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடாது, அதற்கான தண்டனை பெற்றக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் வந்து உறுப்பினராக நிற்பதற்கு தகுதியற்றவராக கருதப்பட்டார். அதில் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய உடன் பிறந்தார்கள், அவர் உறவு முறைகள், அதாவது பெண் கொடுத்து பெண் எடுத்த வகையில் அல்லது பையனுக்கு கல்யாணம் பண்ண வகையிலோ, மகனுக்கு பெண் எடுத்த வகையிலோ, பெண் கொடுத்த வகையிலோ, எல்லா வகையிலுமே இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருமே வந்து எந்த விதமான குற்றச்செயலும் ஈடுபட்டுக்கூடாதுங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் மட்டுமல்லாமல் அவரை சார்ந்த உறவுகள் அனைவருமே எந்தவித குற்றச்செயலும் இல்லாதவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒன்று. கல்வெட்டில் 2 கல்வெட்டுகள், ஒன்று பராந்தக சோழனுடைய 12ஆம் ஆட்சி ஆண்டிலும் இன்னொன்று 14ஆம் ஆட்சி ஆண்டிலும் வெளியிடப்பட்ட கல்வெட்டுக்கள். ரெண்டும் ஒரே செய்தியைத்தான் தருகிறது என்றாலும் கூட சில மாற்றங்களும் அதற்குள்ளே உள்ளடங்கி உள்ளது என்பதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. இதில் குறிப்பாக இந்த மன்னனுடைய ஆவணங்களில் இது விரிவாக பேசப்பட்டாலும் ராஜராஜனுடைய கல்வெட்டுகளிலும் பிரமதேயங்களிலும் இது போன்ற முறைகள், அதாவது குடும்ப முறைகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. ஆனால் விரிவான விதிமுறைகளை பற்றி அதில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அதே போன்று திருநெல்வேலி மானூர் கல்வெட்டிலும் பாண்டியர் காலத்தில் பாண்டிய மன்னர்களுக்கு கீழ் இது போன்ற வாரியங்கள் இருந்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. இருந்தாலும் விரிவான விதிமுறைகளை அதில் நாம் பார்க்க முடியவில்லை. இந்த அடிப்படையிலே தமிழகத்திலே பராந்தகனுடைய கல்வெட்டுத்தான் இன்றளவும் குடவோலை முறைக்கு, தேர்தல் முறைக்கு குறிப்பிட்ட சிறந்த விதிமுறைகளை உள்ளடக்கிய ஆவணமாக நாம் பார்க்கின்றோம். ராஜராஜனுடைய காலத்திலும் இது போன்ற முறை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இருந்தாலும் தமிழகம் முழுக்க இதே நடைமுறைகள் இருந்ததா, எந்தெந்த மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இது இருந்தது என்பதை நாம் பட்டியலிட இயலாது. காரணம், கிடைக்கின்ற சான்றுகள் இது தொடர்பானவை வெகு சிலவே என்பதால் நாம் இந்த அளவுக்கு மட்டுமே இது குறித்து பேச முடியும். முதல் பராந்தக சோழனின் 12வது ஆட்சி ஆண்டிலும் 14வது ஆட்சி ஆண்டிலும் குடவோலை தேர்தல் பற்றிய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. உத்திரமேரூர் கல்வெட்டின் பழமையும் பெருமையும் நாடு முழுவதும் எட்டியுள்ள நிலையில் இந்த கல்வெட்டுகள் சொல்லும் செய்தியை விரிவாக விவரிக்கிறார் உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் பாலாஜி. அந்த 30 குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற முறை, அதாவது மண்ணிலே செய்த ஒரு குடத்திலே வேட்பாளர்களுடைய பெயர்களை ஓலையிலே எழுதி அந்த ஓலையிலே இட்டு குடத்தை குலுக்கி ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த வேட்பாளர்களை குடத்திலிருந்து
ஓலையில் பெயரை எடுத்து தேர்ந்தெடுப்பதால் இதற்கு குட ஓலை முறை என்று பெயர் பெற்றது. கோவிலினுடைய 4 பக்க சுவர்களில் 3 பக்க சுவர்கள் முழுவதும் கல்வெட்டுகளால் நிறைந்து காணப்படுவது மிக சிறப்பாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொதுயுகம் ஆண்டு 750 1250 வரை தொடர்ந்து 500 ஆண்டுகள் கிராம நிர்வாக முறை, ஆட்சி முறை, வரவு செலவு கணக்குகள் தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் ஆதாரங்களுடன் கிடைக்கக்கூடிய ஒரே ஊர் இந்த உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவிலில் உள்ள குட ஓலை முறை கல்வெட்டு ஊராகும். சோழர் காலத்தில் மட்டுமன்றி அதற்கு முன்பாகவே பாண்டியர் காலத்தில் நடந்த தேர்தலை சொல்கிறது மானூர் கல்வெட்டு. திருநெல்வேலியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானூர் கிராமத்தில் அம்பலவாண சுவாமி கோயிலில் உள்ள மண்டப தூண் ஒன்றில் பாண்டியர் காலத்தை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு உள்ளது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரன் செடையருக்கு யாண்டு 35 என்று தொடங்கும் அந்த கல்வெட்டில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கான தகுதிகள் வரையறுத்து சொல்லப்பட்டுள்ளன. இந்த கோயில் சிவன் கோயில் வந்தீங்கன்னா நீங்க உள்ள போகும்போது நிறைய கல்வெட்டு தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள் நிறைய கல்வெட்டு இருக்கு. அதுல இடது பக்கத்துல அந்த வட்டெழுத்து கல்வெட்டு, பொதுவாக எல்லாமே அந்த இடைக்கால எழுத்து தமிழ் கல்வெட்டு இருக்கும். இந்த கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டா இருக்கு. இது தமிழ் கல்வெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கல்வெட்டா இருக்கு. இந்த கல்வெட்டு இருக்கு. இது மாறன் சடையனன், பாண்டிய மன்னன் மாறன் சடையனன் 35வது ஆண்டு ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. இது வட்டெழுத்து கல்வெட்டு. இங்க என்னன்னா குடவோலை முறை, இப்ப உத்திரமேரூர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மாதிரி இங்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 126 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள கல்வெட்டு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க தகுதி அடிப்படையா ஒரு சபை, இங்க கிராம சபை இருந்திருக்கு. இந்த கோயில் ஒரு பெரிய சபையா இருந்திருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இந்த குழுவா இருக்கும் போது அன்னைக்கு கிராம சபை இருந்திருக்கு. அந்த சபையில நீ உறுப்பினர் ஆகுது என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா 35 வயசு ஆயிருக்கணும். 35 வயசுல இருந்து 70 வயசு உள்ள வரைக்கும் வயசா இருக்கணும். எந்த இதுல தப்பு ஏதாவது ஊழல் எதுவுமே செஞ்சிருக்க கூடாது. கல்வி அறிவு படிச்சிருக்கணும், குறிப்பா படிச்சிருக்கணும். அரைவேலி நிலம், இப்ப நம்ம லேண்டு சொல்றோம் வேலி காணி அப்படின்ட்டு, அப்போ அரைவேலி நிலம் சொல்றாங்க. அரைவேலி நிலம் அவன் வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. நீங்க தகுதி என்னென்ன பிரச்சனைன்னா, நீ தப்பு எதுவும் தவறு செஞ்சிருக்க கூடாது, சிறைக்கு சென்றிருக்க கூடாது. பெருங்குடி சபை இருக்கு, பிரமதேயம்னு இருக்கு. இங்க பிரமதேயமா இருந்திருக்கு. பிரமதேயம் அப்படின்னா நீங்க பிராமணருக்கு தானம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தானம் கொடுத்த அந்த இடம் எப்படின்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். நீங்க மானூர் பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான, இன்னைக்குமே செழிப்பா தான் இருக்கு. மானூர் பாத்தீங்கன்னா அந்த நீர்ப்பாசன முறைகள் அழகா பின்பற்றி இருக்காங்க. இன்னைக்குமே அது செழிப்பா தான் இருக்கு. அதை நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். எலெக்ஷன் குடவோர முறையில நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே பாட புத்தகத்துல படிச்சு வந்ததுதான். ஆனா அந்த மாதிரி கல்வெட்டு நாங்க பார்த்தது இல்ல. அப்போ அந்த கல்வெட்டு எங்க ஃபேமஸ்னா உத்திரமேரூர்ல இருக்கிற கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி மன்னர்கள் ஆட்சி முறையிலேயே மக்களாட்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வருது. இப்ப இந்த அம்பலவாண சுவாமி கோயிலே அதே கல்வெட்டு இருக்கு அப்படிங்கும் போது நாங்க முதல்ல என்ன நினைச்சோம், சரி இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் அந்த மாதிரி எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிய வருதுன்னா, அந்த உத்திரமேரு கல்வெட்டை விடையும் இது ஆண்டுல மூத்தையது. அப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சோழர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இது பாண்டியர் கட்டின கோயில இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆட்சியத்துக்குரியது. எல்லாரும் சொல்றாங்க சோழர்கள் தான் முதல்ல குடவர முறை கொண்டு வந்தாங்க, மக்களாட்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இல்லாம பாண்டியர்களோட ஆட்சி காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு அப்படிங்கிறது. இதுபோன்ற குடவோலை முறை தேர்தல் குறித்து காவேரிப்பாக்கம், திருநின்றவூர், பாகூர், திருபுவனை, பழைய சீவரம் ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுகளிலும் குறிப்புகள் உள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விதமும் அதற்கான வரைமுறைகளும் மன்னராட்சியிலும் மக்களாட்சியை நிலைநாட்டி இருக்கிற பெருமையை உலகுக்கு உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கிறோம். இங்கேதான் அந்த கல்வெட்டுகளுக்கான குடவோலை முறைக்கான கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறு வெளிப்படைத்தன்மைக்கான விஷயம் இருக்கு, ஆடிட்டுக்கான முறைக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த கல்வெட்டுல பதியப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இந்த நேரத்துல இது பேச வேண்டிய தேவை, காரணம் என்ன? இப்போ அதான் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இந்த உலகத்தோட ஜனநாயக பெருவிழாவை இந்த ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் குடவோலை முறை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பெருமையா பேசுறது எல்லா தரப்புக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா அது போதுமான அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த உத்திரமேரூரை பிரதமர் பேசுறாரு, கவர்னர் பேசுறாங்க, இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாமே இதை பத்தி சிறப்புகளை பேசுறாங்க. இந்த கோயில் இந்திய தொழில்பொருள் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள பாதுகாத்து வச்சு ஆட்கள் நியமிச்சிருக்காங்க. ஆனா இதை
அடுத்த தலைமுறைக்கோ இங்க உள்ள தகவல்கள் அடுத்த தலைமுறைக்கோ இல்ல இப்ப இருக்கிற தலைமுறைக்கோ கொண்டு போய் சேர்த்திருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இங்க வரக்கூடிய மக்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து இந்த கல்வெட்டுகள் நம்ம கல்வெட்டோட சாராம்சங்கள் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனா முழுமையா என்ன விவரங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க தினம் வந்து போறவங்க கூட தெரியாது. ஆய்வாளர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. அதை நம்ம பதிவு பண்ணலாம். கோயிலை சுற்றிலும் எப்படி வந்து சுவரை ஒட்டி வந்து கல்வெட்டுகள் இருக்கோ அது போல சுற்றுச்சுவரை ஒட்டி நம்ம வந்து அந்த தகவல்களை முழுமையா வந்து ஒவ்வொரு கல்வெட்டிலும் என்ன படியெடுத்து பார்க்கப்பட்டதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து காட்சிப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இங்க தேவையான அளவுக்கு இடவசதி இருக்கு. இந்த வசதியை பயன்படுத்தி ஒளி மூலமா அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேர்தல் முறை அப்போ எப்படி இருந்தது அப்படின்றதான் வந்து கண் முன்னாடி ஒரு விஷுவலா கொண்டு வந்து ஒரு காட்சிப்படுத்தி மாலை நேரங்களை வச்சா இது வந்து சுற்றுலா மேம்பாட்டுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். மக்களுக்கும் எளிமையா புரியும். நம்ம படிச்சு புரிய வைக்கிறதோட காட்சியா சொல்லும் போது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க, வளர போய் சேரணும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கான வந்து பக்கத்துல சரணாலயம் இருக்கு. சுற்றுலா பயணிகள் அங்க வரதான் அவங்களையும் கொஞ்சம் இங்க ஈர்க்கக்கூடிய வகையில சில மாற்றங்கள் செஞ்சு கொடுத்து வசதிகள் செஞ்சு கொடுத்தா உத்திரமேரூரும் இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழர்களின் பெருமைன்றது நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு விஷயமா இருக்கு. அந்த முழுமையான வரலாற்றை நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதன் முக்கியத்துவம் தெரியல. இந்த காணொலியின் மூலமாக இந்த உத்திரமேரூர் கல்வெட்டின் முக்கியத்துவம் நாம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னால நாம் ஜனநாயகத்திற்கான முன்னெடுப்புகள் இதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அரசாங்கமும் இதை கவனம் செலுத்தி தமிழர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி உலகம் முழுமைக்கும் இது செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.